மூச்சு தருதலை என்னும் சொல்லை வைதலாய்க் கொள்வேன் நானும். மரமண்டை என்றே கூறின் குதூகலம் அடைவேன் இங்கே. தருபோலே பயனை நல்கும் மாண்டனும் நானே என்று பாராட்டும் பெரியோர் அவர்தம் பாதங்கள் பணிந்தே விடுவேன். சீரறியேன் ஐயா சீரின் சிறப்பதனை நானும் அறியேன். பாரறியேன் இந்த பாரின் பரப்பளவும் பங்கும் அறியேன். மரமிருந்தால் மழையும் தூவும் இவ்வுண்மை ஒன்றே மட்டும் மறவாமல் மனிதன் அடியில் மண் தோண்டி புதைத்தே வைத்தேன். பெண்ணுக்கோ இடையே மட்டும் கொடி போலே வேண்டும் என்பர் கொடியிடையாள் என்றும் அவளை வர்ணித்தே வாய் வலித்திருப்பார். அடுக்கு குடியிருப்பில் அதனை வளர்ந்திடவே வாய்ப்பும் இருந்தும் துளிகூட நினைவே இன்றி பிற பணிகள் பார்த்தே செல்வார். மலர் குறித்து மலை மலையாக கவிதை பல எழுதியும் விடுவார். பூவென்பார், புஷ்பம் என்பார், பெண்ணினமும் அதுவே என்பார். கவின் மலரும் மலர்ந்திட முதலில் செடி கொடிகள் வேண்டும் என்ற தத்துவத்தை மட்டும் மானிடர் அந்தோ ஏன் மறந்தே போனார். மெய்மணங்கள் உண்டோ என்றே பெண் கூந்தல் ஆராய்ந்திடுவார். கார்குழலும் கருமை முகிலாம் அடர்ந்த கருவெனமாம் கேட்பீர். கவிதைகள் படைக்கவும் பாரில் வாழ்வென்று வேண்டுமென்றால் மெய்யாக மரங்கள் நன்றாய் மூச்சுவிட வேண்டுமப்பா. குடியரசின் முன்னாள் தலைவர், விஞ்ஞானம் போற்றும் அறிஞர் கலாமை கேட்டால் சொல்வார் புவி வெப்பம் குறைக்கும் வழிகள். அன்னார் போல் சிலரின் சொல்லை அன்றாட வாழ்வில் கொண்டால் அல்லல்கள் என்றும் இல்லை தீரட்டும் வெப்பத்தொல்லை. அல்லல்கள் என்றும் இல்லை தீரட்டும் வெப்பத்தொல்லை.